மரியாதைக்குரிய மாநில தலைவர் அருமை தம்பி அண்ணாமலை அவர்களுக்கு உங்கள் சார்பில் வருக வருக என வரவேற்று இன்றைய காலகட்டத்தில் அவர் இன்று மேடையில் இருக்கிறார். சில பேருக்கு பயமாக இருக்கிறது, அவர் இருப்பதே சில பேருக்கு பயமாக இருக்கிறது. அதனால் அவர் இருந்தால் எங்களுக்கு வெற்றி என்று சொல்கிறார்கள். அவர் இருந்தால் எங்களுக்கு வெற்றி என்பதை நாங்கள் ஏற்கனவே சொல்லி வைத்திருக்கிறோம். பயந்து போய் நீங்கள் சொல்கிறீர்கள். என்னை பொறுத்தமட்டில் இந்த பாரதிய ஜனதா கட்சி இன்று இது திருவான்மியூர், திருவான்மியூர்னால் திரு ஆன்மியூர். இந்த ஆன்மீகம் தான் தமிழகத்தை காப்பாற்ற போகிறது, காவிதான் தமிழகத்தை ஆழ போகிறது என்பதற்கு மேடையில் அமர்ந்திருக்கும் அண்ணாமலை உட்பட அத்தனை தலைவர்களும் சாட்சி. இன்று நான் சொல்கிறேன், பட்ஜெட்டை பற்றி சொல்லும் பொழுது பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் தம்பி அண்ணாமலை அவர்கள் உங்களுக்கு விவரமாக சொல்வார்கள். நான் ஏற்கனவே சொன்னதை போல மருத்துவத்துறையை மட்டும் இன்னைக்கு முத்ரா வங்கி என்ற திட்டம், இந்த முத்ரா வங்கி திட்டம் வரும்பொழுது இந்த திட்டத்தில் பேங்க் மேனேஜர்களுக்கிடம் ஒன்று சொன்னார்கள், கேரண்டி கையெழுத்து இல்லாமல் முத்ரா வங்கி கொடுக்க வேண்டும் என்று. இதில் எஸ்டி பிரிவினருக்கு எஸ்சி பிரிவினருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். பேங்க் ஆபீசர்ஸ் கேட்டார்கள், கேரண்டி இல்லாமல் இந்த பாமர மக்களுக்கு எப்படி நான் வங்கி கணக்கு கொடுப்பேன், கடன் கொடுப்பேன்? மரியாதைக்குரிய மோடி சொன்னார், அவர்களது சகோதரனாகிய நான் கேரண்டி கையெழுத்து போடுகிறேன், அவர்களுக்கு வங்கியில் கடன் கொடுங்கள் என்று சொன்னார். இன்று அந்த வங்கி கடனை மருத்துவத்துறைக்கும் விரிவுபடுத்தி இருக்கிறார்கள். ஆக மருத்துவத்துறைக்கும் விரிவுபடுத்தும் பொழுது மருத்துவத்துறையில் எல்லா வசதிகளும் இந்த மக்களுக்கு கிடைக்க இருக்கும். இந்த வருடம் மட்டும் 10,000 இடங்கள் மருத்துவ இடங்கள், இந்த வருடம் மட்டும் 10,000 இடங்கள் அதிகரிக்கப்பட இருக்கிறது. இந்த 5 வருடத்தில் 75,000 மருத்துவ இடங்கள் அதிகரிக்கப்பட இருக்கிறது. ஏன் இதை நான் சிலாகித்து சொல்கிறேன் என்றால், அதிகமாக மருத்துவர்கள் வர 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 இந்த நோயாளிகளுக்கான பாதுகாப்பு கிடைக்கும் என்பதை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்கள் உறுதி செய்கிறார்கள் என்பதைத்தான். ஒன்றை 2 சம்பவங்களை மட்டும் சொல்லிவிட்டு மாநில தலைவர் வந்துவிட்டதனால் நான் நிறைவு செய்கிறேன். சகோதரி கனிமொழி அவர்கள், ஏனென்றால் நான் நேரடியாக அவர்களோடு தூத்துக்குடியில் போட்டி போட்டதனால் இன்று காலை ஒரு கருத்தை சொல்லி இருந்தார்கள். பெரியாரை பற்றி தவறாக பேசினால் ஓட்டு கிடைக்காது என்று சொல்லியிருந்தார்கள். தம்பி அண்ணாமலை கூட இன்று பெரியாரை கடந்து போவோம், அவருக்கும் ஓட்டுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லியிருந்தார். இது இவர் சொல்றார். கனிமொழி என்று சொல்கிறார்கள், பெரியாரின் பெயருக்கு களங்கம் விளைவித்ததனால் ஓட்டு விடாது என்று சொல்கிறார்கள். ஆனால் தூத்துக்குடியில் போட்டி போடும் அந்த கனிமொழி என்ன செஞ்சாங்க தெரியுமா? அவர்களோட ட்விட்டர்ல மேல ஐடியில பெரியார் படம் இருக்கும். 2-3 நாட்களுக்கு முன்னால் என்னை ஒரு விமர்சனம் செய்திருந்தார்கள். அப்பொழுது நான் சொன்னேன், இது பணங்காட்டு நரி, சலசலப்பிற்கு அஞ்சாது என்று சொன்னேன். கனிமொழி என்ன செய்தார்கள் தெரியுமா? தேர்தலுக்கு முந்தைய நாள் அந்த ட்விட்டர் ஐடியில பெரியார் படத்தை எடுத்துட்டு பனைமரத்தோட படத்தை வச்சாங்க. இல்லையான்னு கேளுங்க. பெரியாரை விட பனைமரம் அதிகம் ஓட்டு வாங்கி கொடுக்கும் என்று கனிமொழி நினைத்தார்கள். ஆனால் இன்று பேசுகிறார்கள். இன்னைக்கு தயாநிதி மாறனும் தமிழச்சி தங்கபாண்டியனும் பார்லிமெண்ட்ல பேசினதை நீங்க பாத்தீங்கன்னா நாடகம். எல்லா மாநில பாராளுமன்ற உறுப்பினர்களும் வளர்ச்சியை பற்றி பேசுகிறார்கள். இந்த மாநிலத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் சமஸ்கிருதம் ஹிந்தி என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் சொல்கிறோம், இன்று தைப்பூசத்திற்கு நீங்கள் ஆட்சி செய்யும் பொழுது தமிழில் தமிழக மக்களுக்கு யாராவது வாழ்த்து சொன்னார்களா? எங்களது பாரத பிரதமர் தைப்பூசம் கொண்டாடும் ஒவ்வொருவருக்கும் தமிழில் வாழ்த்து சொல்லி இருக்கிறாரே, தமிழர்கள் நீங்களா? மரியாதைக்குரிய பாரத பிரதமரா?
இன்று இந்த குற்றவாளிகளை நாம் இன்று பார்த்து கொண்டிருக்கிறோம். திமுக கொடி என்றாலே அதற்கு லைசன்ஸ். ஆக இன்று இந்த பட்ஜெட் சாமானிய மக்களுக்கான பட்ஜெட் என்பதை தெளிவுபடுத்துகிறோம். இதை எல்லா இடங்களிலும் நாங்கள் செல்வோம். தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி உண்டு, மோரை கூவி கூவி தான் விற்கணும், கல்லு உட்கார்ந்த இடத்துல வித்து போயிடும் அப்படின்னு. ஆக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இது நன்றாக புரியும். ஆக இந்த நாங்கள் தமிழகம் முழுவதும் ஏன் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டங்கள் நடத்துகிறோம் என்றால், இந்த மூரை கோவி கூவித்தான் விற்க வேண்டும் என்றால் நல்லதை பற்றி இவர்களுக்கு தெரியவே தெரியாது. ஸ்டாலின் சொல்கிறார், இது என்ன பொருளாதாரமா? யார் தாக்கல் செய்தது? மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள். தொடர்ந்து ஒரு பெண் தமிழச்சி 8வது முறை தொடர்ந்து பாராளுமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்ததற்காகவாவது தமிழகத்தை சார்ந்தவர்கள் நீங்கள் பிரதமருக்கு மாலை போட வேண்டும். ஸ்டாலின் அவர்களே, மாலை போட வேண்டும். யார் கொடுத்தீர்கள்? எப்பொழுது அந்த வாய்ப்பை தமிழச்சிகளுக்கு கொடுத்தீர்கள், தமிழர்களுக்கு கொடுத்தீர்கள்? ஆனால் இன்று மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் அப்படிப்பட்ட வாய்ப்பை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பேசுகிறீர்கள். எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஏனென்றால் நீங்கள் வீட்டுக்கு போகிறவர்கள் பேசிவிட்டு போங்கள். ஆனால் ஒன்றை மட்டும் நான் சொல்கிறேன். கலைஞர் ஒரு முறை பேசும்போது நான் கேட்டேன், 1967 அண்ணன் இருக்கிறார், தம்பி நான் இருக்கிறேன், அண்ணனும் தம்பியும் சேர்ந்து காங்கிரஸை வீட்டுக்கு அனுப்புவோம் என்ற பேச்சை நான் கேட்டிருக்கிறேன். இன்று சொல்கிறேன், இந்த அக்கா இருக்கிறேன், இந்த தம்பி இருக்கிறார், இந்த அக்காவும் தம்பியும் சேர்ந்து ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்புகிறோமா இல்லையா என்று பாருங்கள், இல்லையா என்று பாருங்கள். நான் தம்பி அண்ணாமலைக்கு சொல்கிறேன், இந்த பாரதிய ஜனதா கட்சி அந்த உயிருக்கு நிகரானது. இந்த பாரதிய ஜனதா கட்சியை அரியணை ஏற்றுவதற்கு உங்கள் அக்காவாக எப்பொழுதும் துணை நிற்பேன் என்று இங்கே நான் சொல்கிறேன். ஏனென்றால் காவி கொடி தமிழகத்தில் பறக்க வேண்டும். அண்ணா வளர்த்தது தமிழ் அல்ல, ஆண்டாள் வளர்த்தது தமிழ் என்பதை தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பெரியார் வளர்த்தது தமிழ் அல்ல, பெரியார் வளர்த்தது பெரியாழ்வார் வளர்த்தது தமிழ் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் பெரியார் வளர்த்தது தமிழ் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இன்று நாங்கள் திருவான்மியூரில் விதைத்திருக்கும் விதை விருட்சமாக மாறி 2026 இந்த திராவிட மாடல் திருட்டு கூட்டத்தை வீட்டிற்கு அனுப்புகிறதா இல்லையா என்று பாருங்கள். சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ, கைகள் உயர்கிறதோ இல்லையோ, இலைகள் துளிர்க்கிறதோ இல்லையோ, தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும். தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும். நன்றி, வணக்கம். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நமது தலைவர் அவர்கள் வீர உரை ஆற்றுவதற்கு முன் நமது பெருங்கோட்ட பொறுப்பாளர் மரியாதைக்குரிய கருண் நாரதன் அவர்கள் அனைவரும் வரவேற்று பேசுவார். பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசுடைய பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் தமிழகம் எங்கும் நடக்கிறது. முதல் கூட்டத்தை மாநில தலைவர் அவர்களும் நமது முன்னாள் மாநில தலைவரும் புதுச்சேரி தெலுங்கானா ஆளுநருமான டாக்டர் தமிழிசை அம்மா இங்கே வந்திருக்கிறார்கள். இருவரும் சேர்ந்து தொடங்கி வைக்க வேண்டும் என்று திட்டமிட்ட இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் தலைவர்களுக்கும் மேடையில் இருக்கிற அனைத்து தலைவர்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். விரதம் இருந்து விரதம் முடித்து வீரத்தோடு வந்திருக்கிற தலைவன், விரதம் முடித்து வீரத்தோடு வந்திருக்கிற தலைவன். இது அண்ணாவின் தமிழகம் அல்ல, அண்ணாமலையின் தமிழகம். இது அண்ணாவின் தமிழகம் அல்ல, அண்ணாமலையின் தமிழகம். தலைவர் அவர்களே, அம்மா அவர்களே, மற்றும் அனைத்து தலைவர்களுக்கும் இந்த ஏற்பாட்டை உடனிருந்து செய்து கொடுத்த அண்ணன் கராத்தே அவர்கள்,
அடுத்து இன்று தமிழகத்தில் இருக்கும் திராவிட கட்சிகளுக்கும் குறிப்பாக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் சிம்ம சொப்பனாகமாக இருக்கும் நம் வருங்கால முதலமைச்சர் நமது மரியாதைக்குரிய இளஞ்சிங்கம் நமக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கும் நமது அன்பு தலைவர் மோடி அவர்களின் ஒரு அருமையான பட்ஜெட்டையும் மரியாதைக்குரிய நமது நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு மிக ஜனங்களுக்கு ஒரு பயனுள்ள பட்ஜெட்டை கொடுத்திருக்கும் நமது மரியாதைக்குரிய அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி அறிவிப்போம் மற்றும் பொதுமக்களுக்கும் ஒரு விளக்க உரையுமாக திராவிட கட்சிகளுக்கும் குறிப்பாக திமுகவுக்கு பதில் கொடுக்கும் இந்த பகுதியை சேர்ந்த யார் அந்த சாருக்கும் பதில் கொடுப்பார்கள் நமது மரியாதைக்குரிய தலைவர் அண்ணாமலை அவர்கள். அதே போல இப்போது நீங்கள் ஆவலுடன் எதிர்க்கும் வீர உரையாற்ற தென் சென்னை மாவட்டத்தின் சார்பாகவும் மரியாதைக்குரிய சஞ்சீவின் சார்பாகவும் மரியாதைக்குரிய தம்பி குமாரன் அவர்களும் எங்களது மரியாதைக்குரிய அக்கா தமிழிசை அவர்கள் வழிகாட்டத்தின் பேரில் மற்றும் நமது பெருங்கோட்ட பொறுப்பாளர் அண்ணன் கருணாகராஜன் அவர்களும் எங்களுக்கெல்லாம் சென்னையில் வழிகாட்டியாக இருக்கும் அண்ணன் சக்கரவர்த்தி தான் எங்களுக்கு வந்துலாம் ஒரு சென்னையில் வழிகாட்டியாக இருக்கார். அதே போல நாராயண திருப்பதி, டால்பின் ஸ்ரீதர், சூர்யா மற்றும் சுமதி வெங்கடேசன், பிரமிளா சம்பத் இந்த பகுதியை சேர்ந்த மரியாதைக்குரிய முனுசாமி அவர்களுக்கும் ஏஎன்எஸ் பிரசாத், அமர் பிரசாத் ரெட்டி மற்றும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் நமது இந்த பத்திரிகையாளர்கள் பிஜேபியோட தினந்தோறும் பத்திரிகையாளர்களும் மத்தியில் கொண்டு செல்லும் ரங்கா அவர்களையும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் வருகை நிறைவேற்று தலைவர் அவர்களை பேச அழைக்கிறேன். செந்தில புண்ண தினேஷ் வாங்க கீழ 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 என்ன என்ன இந்த கிளையினுடைய பிஜேபி தலைவர் திருமதி யுவராணி அவர்கள் மரியாதை செலுத்துகிறார். அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த ஆண்டு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் அளித்திருக்கக்கூடிய பாராளுமன்றத்தில் அற்புதமான இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கக்கூடிய திருமதி நம்முடைய அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்களை நன்றி சொல்லும் விதமாக அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த பட்ஜெட் தமிழகத்தில் பட்டி தொட்டி எல்லாம் எடுத்து செல்வதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேலே அண்ணே எப்படியா சரி ரைட் ரைட் நன்றி அண்ணே. தமிழகத்திலே பட்டி தொட்டி எல்லாம் எடுத்து செல்வதற்காக
திருவான்மையூரிலிருந்து முதல் பொதுக்கூட்டம் என்று ஆரம்பிக்கப்பட்டு தமிழகத்தில் அடுத்த ஒரு மாத காலத்தில் எல்லா மாவட்டத்திலும் எல்லா தாலூக்கிலும் கூட இது போன்ற கூட்டம் நடைபெற இருக்கிறது. அந்த முதல் கூட்டத்திற்கு இங்கே பங்கேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் கூட இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். காரணம், இந்த காலத்தில் பொதுக்கூட்டத்திற்கெல்லாம் யாரும் வர்றதில்லைங்க. இல்லை திமுக மாதிரி பஸ் வச்சு கூட்டிட்டு வந்தா வருவாங்க. முதலமைச்சர் அவர்கள் மதுரையில் அரிட்டாப்பட்டிக்கு போறாங்க. அது முதலமைச்சருக்கு பாராட்டு விழா. ஏன்னா அவருக்கும் அந்த டங்ஸ்டன் திட்டத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தி அரிட்டாப்பட்டிக்கு போறாங்க. 92 அரசு பேருந்துல ஒருத்தருக்கு 300 ரூபா கொடுத்து வந்து உட்கார வச்சிருக்கிறாங்க. தமிழகத்தில் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டம் மட்டும் வித்தியாசமாக இருக்கும். நம்முடைய தொண்டர்கள் அவர்களாக ஒரு ஈடுபாட்டோடு இந்த நாட்டின் மீது நம்முடைய மாநிலத்தின் மீது இருக்கக்கூடிய பற்றோடு பங்கேற்கக்கூடிய ஒரு பொதுக்கூட்டம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டம் மட்டும்தான். அதற்காக உங்களுக்கு நன்றி சொல்ற காரணம், ஜனநாயகத்தின் மீது மக்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்றால் இது போன்ற பொதுக்கூட்டம் தன்னெழுச்சியாக நடைபெற வேண்டும். அது போன்ற ஒரு பொதுக்கூட்டம் இன்று திருவான்மையூரில் நடந்து கொண்டிருக்கிறது. அது வருகின்ற அடுத்த ஒரு மாத காலத்தில் தமிழகம் முழுவதும் அது செல்ல இருக்குதுங்க ஐயா. பெரியோர்களே, தாய்மார்களே, இது ஒரு சாதாரண மேடை இல்லைங்க. நான் பலமுறை நம்முடைய மூத்த தலைவி முன்னாள் ஆளுநர் அக்காவை பார்க்கும் பொழுது பலமுறை நானே யோசிப்பேங்க. என்ன யோசிப்பேன்னா, ஒருவேளை இவர்கள் ராஜினாமா கடிதம் கொடுக்காம இருந்தாங்கன்னா, லோக்சபா தேர்தலுக்கு முன்பு ராஜினாமா கடிதம் கொடுக்காம இருந்தாங்கன்னா, இன்னைக்கு ஆளுநராக 2 மாநிலத்தில் இருந்தாங்க, அதே 2 மாநிலத்தில் இருந்திருக்கலாம், அல்லது இந்தியாவினுடைய பெரிய மாநிலத்திற்கு மாற்றப்பட்டு இருப்பாங்க. இந்த பட்ஜெட்டை எல்லாம் சரியா நிர்வாகம் பண்றாங்கன்னு கவனிக்க வேண்டிய பொறுப்பில் அக்கா இருந்திருக்க வேண்டியவர் இன்னைக்கு நம்முடைய தொண்டர்களோடு மண்ணோடு புழுதியோடு வியர்வையோடு ரத்தத்தோடு களத்திலே நின்று இதுதான் எனக்கு பிடிக்கும், தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருவதுதான் என்னுடைய ஒரு தொண்டனாக உழைப்பாக நான் அதை பார்க்கின்றேன் என்பதற்காக நம்மோடு நின்று கொண்டிருக்கின்றார். பலமுறை நான் யோசிப்பேன், பதவியெல்லாம் விட்டுவிட்டு இங்கே வந்திருக்கின்றார், இன்னைக்கு இங்கே பேசினாங்க, ஆண்டவன் வருகின்ற ஆண்டில் நிச்சயமாக ஒரு நாள், இன்னைக்கு எப்படி நிர்மலா சீதாராமன் அவர்கள் 8 முறை அந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்தாங்கன்னு நாம பேசுனது போல ஒரு நாள் அக்காவும் ஒரு பெரிய உயரிடத்தில் நிச்சயமாக இருப்பார் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கு. அன்னைக்கு பட்ஜெட்டை பற்றி விளக்குவதை விட இந்த பட்ஜெட்டை சரியா போடுறாங்களா, சரியா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறாங்களான்னு பாதுகாக்கக்கூடிய பணி எல்லாம் வல்ல இறைவன் அக்கா அவர்களுக்கு அளிக்கட்டும் என்று இந்த நேரத்தில் ஆண்டவனை நான் விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல நம்முடைய மேடையில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள், மாநிலத்தினுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் VP துரைசாமி அவர்கள், கூட்டம் நடப்பதற்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய அண்ணன் கரு நாகராஜன் அவர்கள், மாநிலத்தினுடைய துணைத் தலைவராக பட்ஜெட் வந்த நாளிலிருந்து டிவியில், ஆங்கில செய்தி டிவியில், நம்முடைய தமிழ் சேனலில் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அருமை அண்ணன் நாராயண திருப்பதி அவர்கள், மேடை மீது இருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் கடுமையான உழைப்பாளி அண்ணன் டால்பின் ஸ்ரீதர் அவர்கள், தரவுகளோடு திராவிட முன்னேற்ற கழகத்தை தோலுறுத்தி காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய இளம் செயலராக இருக்கக்கூடிய அருமை தம்பி FG சூர்யா அவர்கள், மாநிலத்தினுடைய செயலராக இருக்கக்கூடிய கடுமையான உழைப்பாளி அக்கா பிரமீளா சம்பத் அவர்கள், ஒரு செய்தியை நுணுக்கமாக எடுத்து சென்று அதை எப்படி மக்களிடம் சேர்க்க வேண்டும் என்பதை முழுமையாக புரிந்திருக்கக்கூடிய நம்முடைய அண்ணன் ANS பிரசாத் அவர்கள், மாமன்ற உறுப்பினராக இருந்து மக்களுக்கு தொடர்ந்து ஒரு நாளும் பணி செய்யக்கூடிய அண்ணன் லியோ சுந்தரம் அவர்கள், மேடையின் மீது இருக்கக்கூடிய மற்றும் 2 நம்முடைய மாநில செயலாளர்கள் கடுமையான உழைப்பாளிகள் அக்கா சுமதி வெங்கடேசன் அவர்கள், மேடையின் மீது இருக்கக்கூடிய நம்முடைய OBC அணியினுடைய மாநில தலைவர் அண்ணன் சாய் சுரேஷ் அவர்கள், மீனவர் அணியினுடைய மாநில தலைவர் அண்ணன் MC முனுசாமி அவர்கள், விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு பிரிவினுடைய தலைவர், பட்ஜெட்டை பற்றி பேசிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய அருமை சகோதரர் அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள், நம்முடைய அற்புதமான மாவட்ட தலைவர்களாக மேடையின் மீது வீற்றிருக்கக்கூடிய அருமை சகோதரர்கள் குமார் அவர்கள், சஞ்சீவ் அவர்கள், சகோதரி லதா அவர்கள், அருமை சகோதரர் கிரி அவர்கள், அருமை சகோதரர் பாஸ்கர் அவர்கள், அருமை சகோதரர் பாலாஜி அவர்கள், அருமை சகோதரர் நாகராஜ் அவர்கள், இந்த மண்டலினுடைய ஆற்றல் மிகுந்த தலைவராக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் பாலு அவர்கள், கிளை தலைவராக மேடையின் மீது வந்து
நம்முடைய அன்பு பரிசாக ஒரு பொன்னாடையை பெற்றுக்கொண்டு அழுகின்ற தன்னுடைய குழந்தையை வைத்துக்கொண்டு கை குழந்தையை வைத்துக்கொண்டு கட்சி பணி செய்யக்கூடிய அற்புதமான நம்முடைய கிளை தலைவர் அருமை சகோதரி யுவராணி அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலக செயலாளர் சந்திரன் அவர்கள், முக்கியமாக நம்முடைய மீடியா நண்பர்களை இங்கே அழைத்து வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா செய்திகளும் கூட பட்டி தொட்டி எல்லாம் செல்வதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் ரங்கராயன் அவர்கள் முக்கியமாக இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு ஒரு பெரிய காரணமாக இருந்து இந்த இடத்துல நிகழ்ச்சி நடத்தப்பட வேண்டும். காரணம், இதே இடத்துல பல ஆண்டுகளுக்கு முன்பு காங்கிரஸ் பேரியக்கத்திலே கோலோச்சி ஒரு தலைவர், சென்னையினுடைய மேயராக இருந்தவர், இதே இடத்துல தன்னுடைய ஆதரவாளர்களோடு பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்கு கடுமையாக உழைக்கக்கூடிய நம்முடைய அற்புதமான மாநிலத்தினுடைய செயலாளர் அருமை அண்ணன் கரத்திய தியாகராஜன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து, மற்றும் ஒரு மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் அண்ணன் ஏஜி சம்பத் அவர்கள் மேடையின் மீது இருக்கின்றார்கள், அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமை சொந்தங்களே, இன்னைக்கு பட்ஜெட் விலக்க பொதுக்கூட்டம் தமிழகத்தில் போட வேண்டிய கட்டாயமும் நிர்பந்தமும் நமக்கு இருக்குங்க ஐயா. ஒரு பட்ஜெட்டும் தொலைக்காட்சியில் வருது, அடுத்த நாள் செய்தித்தாளில் வருது, நம்ம எல்லோருக்கும் தெரியும். ஆனால் நம்முடைய முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவர் போடுற பட்ஜெட்டு விலக்கு உரை பொதுக்கூட்டத்துக்கு எங்கேயும் போனது கிடையாது. ஆனால் மத்திய அரசு போடுற பட்ஜெட்டுக்கு கிளம்பி போவார் பேசுறதுக்கு. இந்த அநியாயத்தை பார்த்துருக்கிறீங்களா? அவர் ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகளாக பட்ஜெட் போட்டிருக்காரு. எங்கேயாவது போய் இதுதான் திமுகவினுடைய பட்ஜெட்டுன்னு எங்கேயும் பேச. திருவள்ளூரில் சில நாட்களுக்கு முன்பு சென்று மத்திய அரசு போட்டிருக்கக்கூடிய பட்ஜெட் சரியில்லை, தமிழகத்திற்கு எதிரான பட்ஜெட் இது பீகார் பட்ஜெட்டு, இது ஏழை எளிய மக்களுக்கு எதிரான பட்ஜெட் அப்படின்னு பேசிட்டு வந்து அமர்ந்திருக்கின்றார். அதிலேயே நமக்கு தெரிகிறது, எப்போ ஒரு முதலமைச்சர் அவர் போடுற பட்ஜெட்டை போய் பேசாம மத்திய அரசு போடக்கூடிய பட்ஜெட்டை குறை சொல்லுகின்றாரோ அது ஒரு சிறப்பான பட்ஜெட் என்பது அவர் எப்ப திருவள்ளூருக்கு போனாரோ அப்பவே நமக்கு தெரியுது. அதுவும் இன்னைக்கு நடந்து கொண்டிருப்பது சாதாரண ஒரு ஆட்சி இல்லைங்க. உலக நாடுகள் எல்லாம் திரும்பி பார்க்கக்கூடிய அற்புதமான ஆட்சி. எங்கே சென்றாலும் கூட மிகப்பெரிய மரியாதையோடு வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி. அது பிரான்ஸாக இருக்கட்டும், அமெரிக்காவுக்கு போறாங்க நாளைக்கு, அமெரிக்காவாக இருக்கட்டும், எங்கே சென்றாலும் கூட இன்னைக்கு உலகத்தில் ஒரு தலைவனுக்கு எல்லா இடத்திலும் மிகப்பெரிய மரியாதை இருக்கக்கூடிய மனிதர் நரேந்திர மோடி அவர்கள். சாதாரணமாக கிடைக்கலைங்க, உழைப்பில், அவர் மீது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையில். ஒரு பட்ஜெட்டும் அளித்த பிறகு பட்ஜெட்டை போட்டுட்டோம் போயிட்டோங்கிறது கிடையாதுங்க. ஒரு ஆண்டு காலத்தில் போட்டிருக்கக்கூடிய பட்ஜெட்டை முழுமையாக அமல்படுத்தி மக்களுடைய நம்பிக்கையை பெற்று ஒரு பட்ஜெட் அல்ல, 2 பட்ஜெட் அல்ல, 10 பட்ஜெட்டுகளை தாண்டி தொடர்ச்சியாக 11வது பட்ஜெட்டையும் அளித்து இன்னும் பல 100 பட்ஜெட்டுகளை அளிக்க இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒப்பற்ற தலைவனாக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களுடைய 11வது பட்ஜெட்டுங்க ஐயா. நிர்மலா சீதாராமன் அம்மா அவர்களுடைய 8வது பட்ஜெட். இங்க நாம் இருக்கக்கூடிய எல்லோருமே நடுத்தரத்திற்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் தான் இந்த கூட்டத்தில் இருக்கிறோங்க ஐயா. 2014 நாம் ஆட்சிக்கு வந்த பொழுது இந்தியாவில் மொத்தமாக வரி செலுத்தியவர்கள் 3,45,00,000 பேர். 3,45,00,000 பேர் வரி செலுத்தினாங்க. 10 ஆண்டுகள் கழித்து 2024 மொத்தமாக நம்முடைய நாட்டில் வரி செலுத்தக்கூடியவர்கள் 7,90,00,000 பேர். 10 ஆண்டுகள்ல இந்த நாட்டினுடைய வளர்ச்சியின் காரணமாக 4,45,00,000 பேர் புதியதாக வரி செலுத்தக்கூடியவர்களாக மாறி இருக்கின்றார். இன்னைக்கு 12 லட்சம் ரூபாய் வரை யாருக்கு சம்பாத்தியம் இருக்கிறதோ நீங்கள் வரி செலுத்த வேண்டாம் என்று சொல்லி இருப்பது சாதாரணமான விஷயம் இல்லைங்க, சரித்திரம். அது சரித்திரம். காரணம், இந்த 7,90,00,000 பேர்த்துல 6,80,00,000 பேர் 12 லட்சம் ரூபாய்க்கு கீழே வருமானம் வைத்திருக்கக்கூடிய நபர்கள். மறுபடியும் சொல்றேன், 7,90,00,000 பேர் மொத்தமாக வரி செலுத்துறவங்கல்ல 6,80,00,000 பேர் இந்த ஆண்டு வரி செலுத்த மாட்டார்கள். காரணம், அவர்களுக்கு வரி விலக்கு நரேந்திர மோடி அவர்கள் அளித்திருக்கின்றார். இதை இப்படி சொல்லலாம், நாட்டில் மொத்தமா எத்தனை பேர் வரி செலுத்துறாங்களோ அதிலே 87% மக்களுக்கு வரி செலுத்த வேண்டாம் என்று நரேந்திர மோடி அவர்கள் சொல்லி இருக்கின்றார். இதன் மூலமாக மத்திய அரசுக்கு ஏற்படக்கூடிய வரி மூலமாக வேண்டாம் என்று சொல்லதன் காரணமாக எத்தனை வரி வராமல் இருக்கு. போன ஆண்டு கணக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டுக்கு
1,10,000 கோடி ரூபாய் வரி வேண்டாம் என்று சொல்லி இருக்கின்றார் நரேந்திர மோடி அவர்கள். காரணம் என்னங்க? நடுத்தர மக்களுக்கு அன்பு பரிசு கொடுக்க வேண்டும், கடுமையாக உழைக்கக்கூடியவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். நடுத்தர குடும்பமாக இருந்து குழந்தை குட்டி எல்லாம் வச்சு மாசம் மாசம் பட்ஜெட் போட்டு பால் கணக்கு, பேப்பர் கணக்கு, டிவி கணக்கு, ஸ்கூல் கணக்கு, பெட்ரோல் கணக்கு, அதில் எல்லாம் சம்பாதிச்சு சிறுக சிறுக சேர்த்த ஒரு காசை அந்த ஆண்டு முடியும் பொழுது அரசுக்கு வரியாக கட்டிதான் இந்த நாடு முன்னேறி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். காரணம், உண்மையானவர்களாக இருக்கின்றார்கள் என்பதற்காக 87% மக்கள் 6,80,00,000 பேருக்கு இந்த ஆண்டு 12 லட்சம் ரூபாய்க்கு கீழே வரி வேண்டான்ட்டான். இதை நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எப்படி சொல்றாங்கன்னா, என்ன பெருசா பண்ணிட்டாரு? 144 கோடி பேர் இந்த ஊரில் இருக்கிறாங்க. இந்த நாட்டில் 2% மக்களுக்கு வரி இது கொடுத்துருக்கிறாங்க, வரி கட்ட வேண்டாம். இது சாதனையா அப்படிங்கிறார் முதலமைச்சர். முதலமைச்சர் அவர்களே, நீங்க வீட்டில் போய் கடைக்கு போய் பால் பாக்கெட் வாங்கினா உங்களுக்கு அவங்க கஷ்டம் தெரியும், நியூஸ் பேப்பர் வாங்கினா கஷ்டம் தெரியும். நீங்க டிஃபெண்டர் காரில் மகன் நடத்தக்கூடிய மிகப்பெரிய நிறுவனம், கோடி கோடியாக சம்பாதனை இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்களுக்கு நடுத்தர மக்களுடைய வலி எப்படி தெரியும்? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களே, ஒரே வார்த்தையில் கொச்சப்படுத்திட்டு போயிட்டீங்க. ஒரே வார்த்தையில் 2% மக்கள் பயனடைகின்றார்கள் என்று சொல்வதை விட வரி செலுத்தக்கூடியவர்கள் 87% மக்கள் பயனடைகின்றார்கள். இது நடுத்தர மக்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க? இன்னும் முழுமையாக நம்மிடம் அந்த நம்பர் இல்லை அப்படின்னா கூடங்க, குறைந்தபட்சம் 60 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் மட்டுமே, குறைந்தபட்சம் 60 லட்சம் பேர். 60 லட்சம் பேருக்கு மேல இந்த ஆண்டு மத்திய அரசு 12 லட்சம் ரூபாய் வரை வரி செலுத்த வேண்டாம் என்று சொன்னதன் காரணமாக குறைந்தபட்சம் 60 லட்சம் பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு முதலமைச்சர் இதோடு நிற்கலீங்க, இன்னும் முன்னாடி போறார். எங்களுக்கு நீங்க பட்ஜெட்டே கொடுக்கல, இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா 5 முறை பீகார் பீகார் பீகார்னு சொன்னீங்க, அதனால் இது பேர் பீகார் பட்ஜெட். முதலமைச்சர் அவர்களே, 10 ஆண்டு காலம் நீங்க யூபிஏ அரசில் இருந்தீங்க. 2004-05 பட்ஜெட்ல தமிழ்நாடு என்கின்ற வார்த்தையை சொல்லல, 2005-06 தமிழ்நாடு என்கின்ற வார்த்தையை சொல்லல, 2006-07 தமிழ்நாடு என்கின்ற வார்த்தையை சொல்லல, 2007-08 ஒரே முறை தமிழ்நாடு என்கின்ற வார்த்தையை சொன்னீங்க, 54 கோடி ரூபாய் ஒதுக்கி இருந்தீங்க. 2008 ஒரு முறை தமிழ்நாடு என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தினீங்க, 300 கோடி. 2011-12 தமிழ்நாடு என்கின்ற வார்த்தையை சொல்லல, 2012-13 தமிழ்நாடு என்கின்ற வார்த்தையை சொல்லல. மொத்தமாக 10 ஆண்டுகள்ல 5 முறை பட்ஜெட்ல தமிழ்நாடு என்கின்ற வார்த்தை. நீங்கள் ஆட்சியிலிருந்து யூபிஏல சொன்னீங்க, தமிழ்நாடு என்கின்ற வார்த்தைக்கு மொத்தமாக ஒதுக்கப்பட்ட நிதி 8054 கோடி. நாம் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த 11 பட்ஜெட்ல தமிழ்நாடு என்கின்ற வார்த்தை எங்கெல்லாம் பயன்படுத்தி இருக்கின்றோமோ மொத்தமாக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதி 1,68,585 கோடி. முதலமைச்சர் அவர்களே, 10 ஆண்டு கால வெறும் தமிழ்நாடுன்னு 5 முறை சொல்லி 8000 கோடி எங்கே? 11 ஆண்டுகள்ல நிதிநிலை அறிக்கையில தமிழ்நாடு என்று சொல்லி 1,68,585 கோடி எங்கே? எல்லா ஆண்டும் எல்லா பட்ஜெட்ல எல்லா மாநிலத்தினுடைய பெயரையும் சொல்வது கிடையாது. 2021-22 தமிழ்நாடு என்கின்ற வார்த்தை நம்முடைய பட்ஜெட்ல பயன்படுத்தும் பொழுது $1,66,000 கோடி தமிழகத்திற்கு மட்டும் வைப்பாங்க, சில இடத்துல கொடுப்பாங்க. ஒரு ஆண்டும் கூட ஒரு மாநிலத்திற்கு ரொட்டேஷன். 2021-22 தமிழ்நாட்டுக்கு கொடுத்தாங்க 1,68,000 கோடி, நம்ம ஊருக்கு கொடுத்தாங்க ஐயா. போன ஆண்டு ஆந்திரா என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி அவங்களுக்கு கொடுத்தாங்க, இந்த ஆண்டு பீகாருக்கு கொடுத்திருக்கிறாங்க. எல்லா ஆண்டும் ஒரு சில மாநிலத்திற்கு சிறப்பு சலுகைகளோடு கொடுக்கத்தான் போறாங்க. அது பட்ஜெட் இல்லைங்க ஐயா. பட்ஜெட் 50 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட். இந்த பட்ஜெட் நாம் தாக்கல் செய்திருப்பது 50 லட்சம் கோடி. 2013-14 ஐயா பி சிதம்பரம் அவர்கள் கடைசி பட்ஜெட் போட்டுட்டு காங்கிரஸ் ஆட்சியிலிருந்து காலி செய்த பொழுது மொத்த பட்ஜெட் எவ்வளவுங்க ஐயா போட்டோம்? மொத்த பட்ஜெட்
காங்கிரசினுடைய கடைசி ஆண்டுல பட்ஜெட்டினுடைய மொத்த செலவாதீனம் 15,90,000 கோடி. 15 லட்சம் கோடி தாங்க ஐயா பட்ஜெட். 10 ஆண்டுகள்ல 15 லட்சம் கோடி இருக்கக்கூடிய பட்ஜெட் 50 லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கிறது. 50 லட்சம் கோடி, 3.5 மடங்கு. இது நாட்டில் வளர்ச்சி இல்லையா? இது வீக்கங்களா? இது வளர்ச்சி இல்லையா? 15 லட்சம் கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் போட்ட ஒரு நாடு 50 லட்சம் கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் போட்டு. அது மட்டும் இல்லைங்க ஐயா, 2013-14 காங்கிரசினுடைய கடைசி ஆண்டு ஒரு இந்தியனுடைய சராசரி வருமானம் 86,000 ரூபாய். இத்தனை பேர் இருக்கிறோங்க, எல்லாரும் கை தூக்குறோம். சராசரி வருமானம் ஒருத்தருக்கு 86,000 ரூபாய். காங்கிரசினுடைய கடைசி ஆண்டு. இந்த ஆண்டு பட்ஜெட்லேயே அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லி இருக்கின்றார், ஒரு சராசரி இந்தியனுடைய வருமானம் 2 2,20,000 ரூபாய் இதற்காக உயர்த்தி இருக்கின்றோம். அதுவும் 2.5 மடங்கு. வீட்டுக்கு வெளியே வாங்க, சிவப்பு கம்பளத்துக்கு வெளியே வாங்க, வயல்வெளியிலே கான்கிரீட் ரோடு போடுவதிலிருந்து இருக்கின்றார்கள் என்பது. தமிழ்நாட்டுக்கு எதுவுமே கொடுக்கல. தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறாங்க, ஏன் மாநிலத்தை எல்லாம் வஞ்சிக்கிறாங்க. அதுதான் மோடி அரசு மேல இருக்கக்கூடிய கோபங்கிறார் முதலமைச்சர் அவர். கடைசியாக காங்கிரஸ் அவங்க பட்ஜெட் போட்டுட்டு 2013-14 நிதி பகிர்வு, மொத்த நிதியில எவ்வளவு நிதியை மாநிலத்துக்கு கொடுத்தாங்க. நிதி பகிர்வு மொத்தமாக 5,22,000 கோடி. எல்லா மாநிலத்துக்கும் நிதி பகிர்வு 5,22,000 கோடி. இந்த ஆண்டு நிதி பகிர்வு 25,60,000 கோடி. 5 மடங்கு மாநிலத்திற்கு வரக்கூடிய நிதி பகிர்வு அதிகரிச்சிருக்கு இல்லைங்களா? 5 மடங்கு. 10 ஆண்டுகள், 75 ஆண்டுகள் சுதந்திரத்திற்கு பிறகு 5 லட்சம் கோடி கொடுத்தீங்க மாநிலத்திற்கு, எல்லா மாநிலத்துக்கும் சேர்த்து. 10 ஆண்டுகள்ல 25 லட்சம் கோடி ரூபாய் மத்திய அரசு நிதியை பகிர்ந்து எல்லா மாநிலத்துக்கு கொடுத்து. ஏன் பொய் சொல்றீங்க? எதற்காக மேடை போட்டு மைக்கு கட்டி எதற்காக முதலமைச்சர் அவர்களை பொய் பேசுறீங்க? நீங்க மட்டும் பொய் பேசல, சுத்தி இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் போட்டி போட்டு பொய் சொல்றாங்க. அதையெல்லாம் நான் பட்டியலிட்டு காட்டுறேங்க, என்னென்ன பொய் நீங்க சொல்லி இருக்கிறீங்க. எந்த இடத்துல எல்லாம் முதலமைச்சர் அவர்கள் தரம் தாழ்ந்து பொய் சொல்லி இருக்கிறார். ஒரு முதலமைச்சருடைய பதவிக்கு அது அழகா? சத்திய பிரமாணம் செய்து அரசியலமைப்பு சட்டத்தின்பால் நம்பிக்கை வைத்து ஆட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் பொய்யான தரவுகளை கொடுக்கலாங்களா? அதையெல்லாம் அடுத்த 10 நிமிஷம் நான் சொல்றேங்க. நிதி பகிர்வு உயர்ந்திருக்கிறது, பட்ஜெட் மொத்தமாக உயர்ந்திருக்கிறது, ஒரு தனி மனிதனுடைய வருமானம் உயர்ந்திருக்கிறது, நாடு உயர்ந்திருக்கிறது. இதுல மோடி அவர்கள் 87% நடுத்தர மக்களுக்கு நீங்க வரியே கட்ட வேண்டாம், நான் பார்த்துக் கொள்கின்றேன் இந்த நாட்டை. யோசிச்சு பாரு, 90 லட்சம் பேர் வரி கட்டி இந்த நாட்டை நடத்துறாங்க. யோசிச்சு பாரு. அது முதலமைச்சர் அவர்களே நன்றா புரிஞ்சுக்குங்க. 144 கோடி பேர் மக்கள் இருக்கக்கூடிய தாய் திரு இந்திய நாட்டில் 90 லட்சம் பேர் தான் இன்னைக்கு வரி கட்டுறாங்க. அது சந்தோஷம் தான், நமக்கு போதும். மிச்சவங்க வரி கட்டவில்லை என்றாலும் கூட எப்படி இந்த நாட்டை நடத்த வேண்டும், நடத்த முடியும் என்பதை மோடி அவர்கள் காட்டிக் கொண்டிருக்கின்றார். அதை நீங்க போய் பாருங்க. அதை பார்த்துட்டு பாடம் எடுத்துக்கொண்டு தமிழகத்திற்கு வாங்க. நீங்க போடுற பட்ஜெட்டையும் மக்கள்கிட்ட சொல்லுங்க. பட்ஜெட் இல்லைங்கய்யா, தமிழ்நாடு என்கின்ற வார்த்தை இல்ல. ஆனா தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு கொடுத்திருக்கிறாங்க. இந்த ஆண்டை விட்டுருங்க ஐயா, இந்த ஆண்டு நான் பேசவே விரும்புகிறேன். 2021, 22, 23, 24 4 ஆண்டுகள் எடுத்துக்கலாம். நீங்க ஆட்சிக்கு 21 வந்தீங்க. நீங்க 4 ஆண்டுகள்ல வந்த பிறகு பெருசா எதுவும் பேசலைங்க ஐயா. மத்திய அரசனுடைய டாப் 10 திட்டங்கள், முதல் 10 திட்டங்கள் 4 ஆண்டுகள்ல எவ்வளவு பணம் வந்திருக்குன்னு மட்டும் பாருங்க. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் முழுவதுமாக மத்திய அரசு கொடுக்கின்ற பணம் 4 ஆண்டுகள்ல 38,641 கோடி. விவசாய கௌரவ நிதி PM கிசான் 4 ஆண்டுகள்ல 6,209 கோடி. சமகிரக சிக்ஷா இப்ப பிரச்சனை ஆகிட்டு இருக்கு, அதை நம்ம பின்னாடி பேசுறேங்க ஐயா, 5,880 கோடி. குழந்தைகளுடைய ஊட்டச்சத்தை உறுதி செய்யக்கூடிய திட்டம் போஷன் அபியான் 2,796 கோடி. சுகாதாரத்தை மேம்படுத்த உட்கமைப்பு நிதி 5,753 கோடி. முதியோர் பென்ஷன் முழுவதும் மத்திய அரசு கொடுக்கிறாங்க ஐயா, 2,480 கோடி. வீடு வீட்டு குடிநீர் ஜல்ஜீவன் திட்டம்
5899 கோடி. கிராமப்புற மோடி வீடு 3087 கோடி. இந்த முதல் 10 திட்டத்தை மட்டும் நீங்க கூட்டி கழிச்சு பாருங்க ஐயா. இன்னைக்கு தமிழ்நாட்டில் சாலைகள், தேசிய நெடுஞ்சாலைகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய திட்டங்கள் மட்டுமே இன்னைக்கு தமிழ்நாட்டில் தேசிய நெடுஞ்சாலைகள் திட்டத்தில் மட்டும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பணி 46,617 கோடி. டிஃபெண்டர்ல ஜொங்கின்னு போறீங்களே, யார் ரோடு போடுறா? ஜொங்கின்னு துரைமுருகன் அண்ணன், பொன்முடி அண்ணன் போட்டி போட்டு பின்னாடி சீட்டில் உட்கார வச்சுட்டு ஜொங்கின்னு போறீங்களே, அந்த ரோடு யாரு போடுறாங்க? 46,000 கோடி ரூபாய் மத்திய அரசு இன்னைக்கு தமிழ்நாட்டில் தேசிய நெடுஞ்சாலைகளுடைய திட்டம் மட்டும் நடந்து கொண்டிருக்கிறது. கூட்டி கழிச்சு எப்படி நீங்க கணக்கு பார்த்தால் விமான நிலையம், துறைமுகம், தேசிய நெடுஞ்சாலை, கிராமப்புற ஏழை மக்களுக்கு கொடுக்கக்கூடிய வீட்டிலிருந்து 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திலிருந்து அனைத்தையும் மோடி அவர்கள் நேரடியாக கொடுக்கிறாங்க. அதுவும் நீங்க இடையில தடுத்து கொடுக்கிறாங்க. உங்களை பொறுத்தவரை என்ன, மாநில அரசுக்கு நேரடியா வரக்கூடிய நிதி மட்டும்தான் கணக்கு. அதை நம்ம ஆங்கிலத்தில் என்ன சொல்றாங்க ஐயா, டிவல்யூஷனுங்கிறோம், கிராண்ட்ங்கிறோம். மத்திய அரசு நேரடியா மாநில அரசுக்கு அந்த பணத்தை அனுப்புறாங்க. இந்த பணத்தை அனுப்பிட்டு நீங்க என்ன வேணுமோ செலவு பண்ணீங்க. அது தமிழகத்திற்கு கடந்த 4 ஆண்டுகளில் மட்டுமே டெவல்யூஷனாக 1,73,000 கோடி, கிராண்டாக 91,000 கோடி, மொத்தமாக 2,64,000 கோடி பணமா உங்களுக்கு வந்திருக்கு. இன்னைக்கு முதலமைச்சருக்கு இதான் பிரச்சனை. அது எப்படி 100 நாள் வேலை திட்டத்துக்கு நீங்க கொடுக்கலாம்? அது எங்ககிட்ட கொடுங்க, நாங்க கொடுப்போம். அது எப்படி மோடி வீடு கட்டுற திட்டத்துக்கு நீங்க கொடுக்கலாம்? எங்ககிட்ட கொடுங்க, நாங்க கொடுப்போம். நேரடியாக உங்களுக்கு வரக்கூடிய பணத்தை மட்டும் கணக்கு போட்டு இவ்வளவு வரி கொடுக்கிறோம், இவ்வளவு வரி திருப்பி கொடுக்குறீங்க. இத்தனை வேலைகள் மோடி செய்கிறார். ரோடு போடுறார், விமான நிலையம் கட்டுறார், துறைமுகம் கட்டுறார், வீடு கட்டி கொடுக்கிறார், வீட்டுக்கு தண்ணீர் குழாயிலே கொண்டு வந்து கொடுக்கிறார். இது எல்லாம் தமிழக மக்களுடைய வரி பணம் திரும்ப நமக்கு வருதுங்க ஐயா. கொடுப்பது எல்லாம் திரும்ப வருது. சிலது நேரடியா மாநில அரசுக்கு வருது, சிலது மத்திய அரசு திட்டங்கள் மூலமாக வருது. ஆனா வருது. இதையெல்லாம் தாண்டி பாருங்க, மத்திய அரசு நம்ம வட்டி கடன் நடத்துறோமா? முதலமைச்சர் சொல்றார், மத்திய அரசு நீங்க வட்டி கடன் நடத்துறீங்க, இதெல்லாம் வட்டி வாங்கிட்டாங்க ஐயா, கொடுக்கிறோம். நேரடியா உங்களுக்கு 2,64,000 கோடி நிதி பகிர்வு கடந்த 4 ஆண்டுகள்ல அதுக்கு வட்டியா திரும்ப வந்திருக்கு. ஒரு ஏழை எளிய ஒரு மனிதனுக்கு வீடு கட்டி கொடுத்தா அது வட்டிங்களா? நேரடியா மோடி கட்டி கொடுக்கிறார். ஒரு விவசாயிக்கு நேரடியாக வங்கி கணக்கு பணம் அனுப்பிச்சா வட்டியா? மோடி அவர்கள் இதையும் தாண்டி சொல்றாரு, மாநில அரசுக்கு வட்டி இல்லா கடனா இவ்வளவு கொடுக்கிறோம், 50 ஆண்டுகள் வச்சுக்கங்க, வட்டி கொடுக்காதீங்க. இந்த ஆண்டு 1,50,000 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க மாநிலத்திற்கு. இதையும் தாண்டி உங்களுடைய உள்கட்டமைப்பு வசதிக்கு இந்த பணத்தை எடுத்துக்கங்க, இது மத்திய அரசுடைய பணம், நாங்க உங்களுக்கு கொடுக்கிறோம், வட்டியே கொடுக்காதீங்க, 50 வருஷம் கழிச்சு அசலை திருப்பி கொடுங்க, உட்கட்டமைப்பை மேம்படுத்துங்க என்பதற்காக கொடுக்கக்கூடிய பணத்தை என்ன சொல்றாருன்னா மத்திய அரசு வட்டி கடை நடத்துறாங்க. அதனால்தான் நான் சொன்னேன், முதலமைச்சர் அவர்களே ஒரு மாநிலத்தை பொய் பிரச்சாரம் மேடையிலே பொய் பேச ஆரம்பித்தால் எப்படிங்க ஐயா நாம உண்மை பேசி மக்கள்கிட்ட அதை எடுத்துட்டு போறது? முதலமைச்சரே பேசுறார், வேற யாரு பேசினா கூட பரவாயில்ல. அதனாலதான் முதலமைச்சர் சொல்வதையே திரும்ப அவருக்கு சொல்றேன், ஐயா பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லுங்க போக்கித்த பசங்களே. அவருக்கு மரியாதை கொடுத்து அன்போடு சொல்லுகின்றேன், பொய் சொன்னாலும் கொஞ்சம் பொருந்த சொல்லுங்க ஐயா. மைக் இருக்கு, வாய் இருக்கு என்பதற்காக எது உங்களுக்கு வந்தாலும் தயவு செஞ்சு சொல்லாது. இன்னைக்கு நான் ஏற்கனவே சொன்ன போலங்க ஐயா, பாராளுமன்றத்தில் மக்களுடைய பிரச்சனையை பேச வேண்டிய இடத்துல நம்முடைய அக்கா இந்த தொகுதி தென் சென்னை தொகுதியில் நின்று கொண்டிருக்கின்றோம், அக்கா தமிழிசை அக்கா அவர்கள் அங்கே பேசியிருக்கணும். இன்னைக்கு நம்ம எம்பிக்கெல்லாம் அந்த பாராளுமன்றத்தில் என்ன பேசுறாங்கன்னு பார்க்கலாம், எம்பிகள் என்ன கேள்வியெல்லாம் கேட்டாங்கன்னு பார்க்கலாங்க ஐயா. ஒரு எம்பி கேள்வி கேட்கிறாரு, அஸ்ஸாமில் கொலங்கன்பார் கிப்பன் வைல்ட் லைஃப் சாங்சுரியில் ஆயில் ட்ரில்லிங் பண்றீங்களா இல்லையா? விளங்குச்சு. தமிழச்சி அக்கா இந்த தொகுதி எம்பி அவங்க கேட்குறாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் வெப்சைட்டில் ஒரு குளறுபடி இருக்கு, எப்போ சரி செய்வீங்க? ஏங்க உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனையாக இருந்தால் போஸ்ட் கார்டில் எழுதி போடுங்க, இமெயில் அனுப்புங்க, கார்ப்பரேட் அஃபேர்ஸ் உங்களுக்கு பதில் போடும். இது பாராளுமன்றத்தில் தொகுதி மக்கள் சார்பாக கேட்கக்கூடிய பிரச்சனையா? இன்னொருத்தர் இருக்கார், பயங்கரமான ஆள், மத்திய சென்னை எம்பி. அவர் கேள்வி பாருங்க, இந்த பட்ஜெட்ல யூரோப்பியன் யூனியன் கொண்டு வந்த கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசத்தை இந்தியா எதிர்ப்பதன் எதிரொலி என்ன?
cosmic energy coupled with atomic energy in the evolution of mankind with the program of Java. இது அண்ணன் விவேக் அவர்கள் ஒரு கடைக்கு போறார், புக் வாங்க போறார். அங்க ஒரு சகோதரி இருக்கிறாங்க. இந்த சகோதரி எப்படியாச்சும் இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு கடைக்காரன்ட்ட போய் கேட்கிறார். காஸ்மிக் எனர்ஜி coupled with atomic energy in the evolution of mankind by the program of Java அப்படின்னு சொல்லுங்க. தயாநிதி மாறன் அவருடைய பாராளுமன்ற கேள்வி இதைவிட மோசமா இருக்கு. தொகுதி பிரச்சனையை கேளுங்கன்னா ஒரு எம்பியும் போட்டி போட்டு பாராளுமன்றத்தில் கேள்வி கேட்டு இதை தாண்டி இன்னொன்று கேட்டிருக்காரு தயாநிதி மாறன். எப்படியா நீ நான் வந்திருக்கிறேன், எப்படி நீ சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்ப்பு செய்யலாம் பாராளுமன்றத்தில்? நான் விடவே மாட்டேன், நீ எப்படி சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்ப்பு பண்ணலாம்? அதற்கு பாராளுமன்றத்தினுடைய ஸ்பீக்கர் ஐயா சொல்றாங்க, ஐயா இங்க பாருங்க, 10 மொழியில் மொழிபெயர்ப்பு இருக்கு, நம்முடைய தாய்மொழி தமிழ் உட்பட. இன்னைக்கு புதுசா 5 மொழியை அறிமுகப்படுத்துறோம், அதிலும் மொழிபெயர்ப்பு வரப்போகுது. பாராளுமன்றத்தில் நேற்றிலிருந்து 15 மொழியில மொழிபெயர்ப்பு. புதிதாக அறிமுகப்படுத்திய மொழி என்னன்னா போடோ, டோக்ரி, மணிப்பூரி, உருது, சமஸ்கிருதம். இந்த 5 மொழி புதுசா 10ஓட. உன்னை வரைக்கும் சொல்றாரு, எப்படி நீ சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்க்கலாம்? ஏன்னா நீ கும்முடி பூண்டி தாண்டாவே வடக்கு தெற்கு தெரியாது, அங்க போய் உட்கார்ந்துருக்கிறான். அங்க பாராளுமன்றத்தில் 543 எம்பியில் 39 பேர்த்த கழிச்சா யாருக்கும் தமிழ் தெரியாது, அவன் கேட்கறான் அதை உட்கார்ந்து. எனக்கு உனக்கு சமஸ்கிருதம் தெரியலனா கம்முன்னு உட்கார வேண்டியதானே, தெரிஞ்சவன் அதை கேட்க போறான். டோக்ரி தெரியாதா, தெரிஞ்சவன் கேட்க போறான். எதற்காக கம்பு சுத்தணும்? இன்னைக்கு அண்ணன் தயாநிதி மாறன் அவர்களே, உங்களுக்கு நான் ஒன்று சொல்றேன், தமிழ் மொழின்னு ஆட்டம் போடுறீங்களே. இந்த ஆண்டு ஏசர் சர்வே, ஒரு ஆண்டும் கூட ஏசர் என்கின்ற நிறுவனம் மக்களுடைய குறிப்பாக மாணவர்களுடைய திறன் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு செக் பண்றாங்க. இந்த ஆண்டு ரிப்போர்ட், 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்கள்ல 87% மாணவர்களுக்கு 2ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய தமிழ் எழுத்துக்களை படிக்கக்கூடிய திறன் இல்லை. 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய தமிழ் மாணவ செல்வங்களுக்கு 2ஆம் வகுப்பு தமிழ் மொழி திறன் 87% இல்லை. 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு 2ஆம் வகுப்பு தமிழ் 63% மக்களுக்கு படிக்க தெரியவில்லை. 8ஆம் வகுப்புல படிக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவ செல்வங்களுக்கு 38% மக்களுக்கு 2ஆம் வகுப்பு தமிழ் படிக்க தெரியல. இங்க வந்து தமிழ் படிக்கிற வேலையை செய்ய அங்க போய் சமஸ்கிருதம் பேசுறையன் தடுக்கிற. நம்ம ஊர்ல நம்முடைய மாணவ செல்வங்கள் தாய்மொழியிலே பின்தங்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். இந்த வருஷம் ஏசர் ரிப்போர்ட் சொல்லுது. ஏசர் ரிப்போர்ட்டோட வேற எந்த ரிப்போர்ட் இல்லைங்க ஐயா, ஒரே ரிப்போர்ட், அதான் ஹையஸ்ட் ரிப்போர்ட். அதை பாருங்க, அதை போய் முதலமைச்சர்கிட்ட சொல்லுங்க. தாய்மொழி திறனை ஊக்குவிப்பதற்கு முயற்சி எடுங்க. வெட்கமா இல்லையா உங்களுக்கு? ஆட்சியில் இருக்கிறீங்க, தமிழ் மொழியை சொல்லி அரசியல் பண்றீங்க, வெட்கப்பட வேண்டும். இந்தியாவில் மொத்தமாக 18 சமஸ்கிருத பல்கலைக்கழகம் இருக்கு. நாம கட்டலீங்க ஐயா, கட்டிட்டாங்க, வேண்டும் என்று இருக்கிறது. தமிழ் பல்கலைக்கழகம் ஒன்றே ஒன்று இருக்கு. யாராவது உங்களைய தமிழ் பல்கலைக்கழகம் 10 கட்ட வேண்டாம் என்று சொன்னோமா? அதுவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா கட்டின தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் ஒன்னே ஒன்று. கர்நாடகாவில் போய் தமிழ் பல்கலைக்கழகம் கட்ட வேண்டாம் என்று யாராச்சும் சொன்னாங்களா? அல்லது பீகார், ஒரிசால போய் ஒரு தமிழ் பல்கலைக்கழகத்தை ஆரம்பிப்போம், அங்க தமிழ் சொல்லி கொடுப்போம், நிதி கொடுங்க. மத்திய அரசு கிட்ட மத்திய அரசு எவ்வளவு நிதி கொடுக்கணுமோ அதை நாங்க வாங்கிட்டு வர்றோம். இந்தியாவில் எல்லா இடத்திலும் தமிழ் மொழியை கொண்டு செல்ல வேண்டும் என்றால் எல்லா இடத்துலையும் ஆரம்பிக்கலாம். அதற்கு உங்களுக்கு வக்கில்ல துப்பில்ல. பாராளுமன்றத்தில் காஸ்மிக் எனர்ஜி கப்பிள்டு வித் அட்டாமிக் எனர்ஜி மாதிரி கேள்வியை கேட்டுட்டு சமஸ்கிருதத்தை எதுக்கியா சொல்லி கொடுத்தேன்னு கேட்கிறேன். இதெல்லாம் நடந்துட்டு இருக்க இன்னொருத்தர் அறிக்கை கொடுக்கிறாரு, சில்ட்ரன்ஸ் விங் அப்படின்னு. ஆல்ரெடியே இவ்வளவு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. ஒருத்தர் சில்ட்ரன்ஸ் விங்குங்கிறார். நான் கேட்டேன், எதுக்கு நான் சில்ட்ரன்ஸ் விங்குன்னு போட்டிருக்காங்க? ஆனால் கட்சியில் இருக்கிற குழந்தை பசங்க தான், அதுக்காக சில்ட்ரன்ஸ் விங்குன்னு வச்சிருக்கிறாங்க. பாரு, இதெல்லாம் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது, எல்லா மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு புதிதாக கட்சி ஆரம்பிக்கக்கூடிய தலைவர் ஒருத்தர் சொல்றாரு, இந்த பட்ஜெட்டை பார்த்தேன், வழக்கம் போல மத்திய அரசு தமிழக மக்களை வஞ்சிச்சிருக்கிறாங்க. ஒரு புதிதாக கட்சி ஆரம்பிச்ச தலைவர் சொல்றார், ஏன்னா ஜிஎஸ்டி குறைப்பை பத்தி இந்த பட்ஜெட்ல ஒன்னையுமே காணாமே. அண்ணே அதுக்கு ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்னே, அது பட்ஜெட்னே, யாராவது தயவு செஞ்சு கூட 2 பேர்த்த உட்கார வச்சு சரியா சொல்லி கொடுக்க சொல்லுனே. ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் என்ன, பட்ஜெட் என்ன, இரண்டும் வேறு.
இவங்கெல்லாம் தமிழகத்தில் மாற்றத்தை கொடுக்க போறேன்னு கிளம்பி வந்திருக்கிறாங்க. மாற்றத்தை கொடுக்க போறேன், சில்ட்ரன்ஸ் விங்கு, ஜிஎஸ்டி ஏயா பட்ஜெட்ல குறைக்கல, இவங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்முடைய முதலமைச்சரை போன்றவர்கள் பச்சை பொய்ய பேசுறாங்க. பச்சை பொய். சமகிரக சிக்ஷா நிதிங்கய்யா, எல்லா இடத்திலும் குறிப்பாக எண்ணையும் எழுத்தையும் ஊக்குவிக்க மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பணம். இவங்க தான் லெட்டர் எழுதுனாங்க மார்ச் 15ஆம் தேதி போன ஆண்டு மத்திய அரசுக்கு, தமிழகத்தில் பிஎம் ஸ்ரீ பள்ளி எங்களுக்கு வேண்டும், எங்களுக்கு தயவு செஞ்சு கொடுங்க அப்படின்னு தமிழ்நாட்டினுடைய தலைமைச் செயலாளர் கடிதம் எழுதுறார். மாநில அரசு ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. பிஎம் ஸ்ரீ பள்ளி 14,000 பள்ளிகள் நம்முடைய பிரதமர் அவர்கள் கொண்டு வர்றாங்க, தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் கொடுங்க. இன்னைக்கு சொல்றாங்க எங்களுக்கு பிஎம் ஸ்ரீ வேண்டாம். போன ஆண்டு அவங்க கடிதம் எழுதுறாங்களா இல்லையா? மாநிலத்தினுடைய தலைமைச் செயலாளர் அவரே கையெடுத்து, அவரே பெண்ணெடுத்து, அவரே கையெழுத்து போடுவாரா முதலமைச்சரை கேட்காம? இந்த ஆண்டு அரசியல் செய்கின்றார்கள். தமிழகத்திற்கு ஒடுக்கப்பட வேண்டிய நிதி மடைமாற்றம் செய்து குஜராத்துக்கும் உத்தரப்பிரதேசுக்கும் அனுப்பிட்டாங்க. இதைத்தான் நான் சொல்லுகின்றேன். முதலமைச்சர் அவர்கள் பொய்யெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க. இந்த ஆண்டு குஜராத்துக்கு சமகிரக சிக்ஷாலே ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதி 1598 கோடி. முதல் தவணையாக 510 கோடி கொடுத்திருக்காங்க. உத்தரப்பிரதேசத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதி 6971 கோடி, முதல் கட்டமா 344 கோடி கொடுத்திருக்காங்க. தமிழகத்திற்கு முதல் கட்ட நிதி வர இருக்கிறது. முதல் கட்ட 2 மாநிலத்துக்கு கொடுத்துட்டீங்க, தமிழ்நாட்டுக்கு முதல் கட்ட கொடுக்கல. அப்ப எனக்கு நீங்க சொன்ன எல்லா நிதியும் அவங்களுக்கு அனுப்பிட்டீங்கன்னு சொல்றது பச்சை பொய் தானே? பொய் தானுங்க. நாம் தமிழகத்திற்கு நிதி கொடுக்க மாட்டோம் என்று எங்கேயும் சொல்லவில்லை. முதல் கட்டமாக அறிவித்த நிதி சில மாநிலத்திற்கு போயிருக்கு. சில மாநிலம் கேரளா, வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு உட்பட சில மாநிலத்துக்கு வரல, வரும். முதலமைச்சர் இங்கோடு நிக்கல, பாசிச பாஜக அரசு. அதற்கு நாம பதில் சொன்னா முதலமைச்சர் சொல்றாரு, ஆளுநர் இருக்கணுமா அண்ணாமலை இருக்கணுமா, 2 பேர் இருக்கணுமா? பாருங்களேன் அநியாயத்தை பாருங்க. ஒரு மனிதனுக்கு எப்ப வாய்க்கொழுப்பு அதிகமாகிறதோ அந்த மனிதனுடைய அழிவு ஆரம்பமாகிறது என்கிறது பொருள். வாய்க்கொழுப்பு அதிகமான இதெல்லாம் ஆணவத்தினுடைய உச்சம், ஆணவத்தினுடைய உச்சம். இன்னொரு கட்சியில யார் தலைவராக இருக்க வேண்டும் என்பதை இன்னொரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் முடிவு பண்ணுவாங்க. ஏங்க உங்க கட்சியில தான் துண்டை போட்டு நீங்க உங்களுக்கு அப்புறம் பையன், அதுக்கப்புறம் இன்ப நிதி, அதுக்கப்புறம் என்னமோ நிதின்னு வச்சிருக்கிறீங்க. இந்த கட்சியை பொறுத்தவரை அண்ணாமலை தொடர்ச்சியாகலாம் இருக்க மாட்டான். ஒரு தலைவர், ஒரு தலைவருக்கு பின்பு ஒரு தலைவர், எல்லா தலைவரும் இணைந்து இந்த வேலையை செய்வதுதான் அந்த கட்சியினுடைய அடிப்படை பண்பு. ஆனா அண்ணாமலை இங்கேயே தான் இருப்பான். எப்ப வரைக்கும் இருப்பானா, அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு செங்கலையும் உருவி எடுக்கும் வரை இங்க இருப்பான். உருவி எடுக்கும் வரை. இந்த ஊழல் பெருச்சாளிகள் 35 அமைச்சர்கள் ஊழல் பெருச்சாளிகள் 2026 சிறைக்கு செல்வதை பார்ப்பதற்கு இந்த அண்ணாமலை இருப்பான். அதுவரை நிச்சயமா இருப்பான். அதுல உங்களுக்கு எந்த சந்தேகம் வேண்டாம். இதையெல்லாம் கேட்டா கோபம் வருது. அன்பில் மகேஷ் பொய்யாமல் இன்னைக்கு காலைல சொல்றாரு, என்னங்க ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் என்னை பார்த்து பொய் சொல்றீங்கன்னு சொல்றாரு. நான் எதுக்குங்க பொய் சொல்றேன்? ஏங்க திருச்சிராப்பள்ளியில உங்க சொந்த ஊர்ல, உங்க சொந்த திருச்சிராப்பள்ளியில ராமநாதபுரம் அப்படிங்கிற கிராமத்துல 2 ஆண்டுகளுக்கு முன்பு அரசு பள்ளியை இடித்து குழந்தைகள்லாம் மரத்துக்கு கீழே உட்கார்ந்து 2 வருட காலமாக பாடம் நடந்து கொண்டிருக்கிறது. 2 வருட காலமா பச்சைமலை பகுதியில் ராமநாதபுரம் கிராமத்தில் 2 வருஷம் ஸ்கூல் கிடையாது அவங்களுக்கு. இடிச்சாச்சுங்க, 2 வருஷம் ஆச்சு இடிச்சாச்சு. மரத்துக்கு கீழே என்னுடைய முகநூல்ல அந்த வீடியோவை போட்டிருந்தாங்க. ஐயா குழந்தை பார்க்கணும் நீங்க, அந்த வெயில் எப்படி நிக்கிறாங்க. அதுக்கு நாங்க பிஎம் ஸ்ரீ பள்ளி கட்டி கொடுக்கிறோம்னு சொல்றோம், நவோதயா வித்யாலயாவை கொடுக்கிறோம்னு சொல்றோம், கேந்திரிய வித்யாலயா எவ்வளவு வேணுமோ கொடுக்கிறோங்கிறோம். நவோதயா வித்யாலயா பேரை வேற ஏதாச்சும் பேரை மாத்துக்கிறீங்களா, அதுக்கும் தயாரா இருக்கிறோம். அதை வாங்குவதற்கு துப்பில்லை. ஆனா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பையன் அவர் நடத்தக்கூடிய பள்ளி விழாவில் பங்கேற்பாரு. ஒருத்தர் வந்து கேட்பார், அந்த சயின்ஸ் ப்ராஜெக்ட் நல்ல விருது வாங்கினீங்கல்ல. அந்த பையன் நல்ல பையன், நான் எதுவும் பண்ணலிங்க, சும்மா தாங்க நின்று, யாருக்கோ விருது வாங்கினாங்க, என்னை விட்டுருங்க. ஸோ உங்க பையனுக்கு ஒரு நியாயம். திருச்சி மாவட்டத்தில் இந்த மரத்துக்கு கீழே உட்கார்ந்துருக்கக்கூடிய ஏழை குழந்தை தாய், அவங்களுடைய குழந்தைக்கு ஒரு நியாயம். இதாயா நீ வச்சிருக்கிற சமூக மாடல் லட்சம்? நீங்கள்லாம் வந்து பேசுறீங்க, கேட்டா நாங்க பொறுப்பு இல்லாம பேசுறேன்னு பட்டம் வேற கொடுக்குறேன். அன்பு தொண்டர்களே, அன்பு சொந்தங்களே, தமிழகத்தை மாற்ற வேண்டிய நேரம் வந்துருச்சுங்க. ஏன்னா
இப்ப மாத்தலைன்னா தமிழகத்தை யாராலும் மாற்ற முடியாது. அந்த நேரத்தை நோக்கி வந்து விட்டோம். எல்லாம் தலைகீழாக குட்டிச்சவராக இருக்கிறது. கல்வியிலிருந்து சட்டம் ஒழுங்கிலிருந்து எல்லாம். ஆனா முதலமைச்சர் என்ன 23ஆம் புலிகேசியை போட 2 பேர்த்த கூட வச்சிருக்கிறார். மன்னா மாதம் மும்மாறி மழை பொழிகிறது, அப்படியே வாங்க, மக்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டு ஆனந்தமா இருக்கிறாங்க. இன்னொருத்தர் வேற வெக்கமே இல்லாம சொல்றாரு, இந்த அரசுல தான் பெண்கள் பாதுகாப்பு, வெளியே வாயா செப்பல் எடுத்து அடிக்கிறவங்களா உட்கார்ந்து இருக்கிறாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு ஓட்டு கேட்டீங்களா, வெளியே வரதானே போறீங்க, இப்பெல்லாம் பேசுறாங்க. அன்பு சொந்தங்களே, நாம் அனைவரும் இணைந்து இந்த கூட்டத்திலே நாம் பேசக்கூடிய கருத்துக்களை எல்லா மக்கள்கிட்ட எடுத்துட்டு போனோங்க. அதான் அந்த கூட்டத்தினுடைய நோக்கம். தென் சென்னை தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இந்த முறை தமிழிசை அக்கா வந்திருக்கணும். எல்லாம் பெரிய மனதோடு இத்தனை லட்சம் வாக்குகளை வாரி இழைச்சிங்க. உங்களுக்கு தெரியும், வெற்றி என்பது தாமதப்பட்டிருக்கிறதோ தவிர வெற்றி என்பது வராம போகலைங்க ஐயா, தாமதப்பட்டிருக்கிறது, அவ்வளவுதான். 2026 நிச்சயமாக அது நடக்கத்தான் போகிறது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க ஐயா. நம்ம தெல்ல தெளிவா இருக்கோம். இவங்க எந்த அளவுக்கு விஞ்ஞான ஊழல் செய்யறாங்கன்னு ஒரே ஒரு கருத்தை மட்டும் முன்னாடி வைக்கிறாங்க ஐயா. எந்த அளவுக்கு விஞ்ஞான ஊழல். இலவச வேட்டி சேலை திட்டம் ஐயா. ஒரு வேட்டி எடுத்தீங்கன்னா நூல் 2 பக்கம் வருங்க ஐயா. இது ஒரு நூல், இது ஒரு நூல். இந்த நூல் பேரு வார்ஃப்மாங்க, இந்த நூல் பேரு வெஃப்ட்மாங்க. இந்த 2 நூல் சேரத்தான் வேட்டி செய்ய முடியும். தமிழக அரசு போன ஆண்டு சொல்றாங்க, இலவச வேட்டியில வார்ப் நேரா இருக்கக்கூடிய நூல் 100% காட்டன் தான் இருக்கணும். இவங்க எந்த அளவுக்கு ஊழல் பண்றாங்கன்னா, காட்டனுக்கு பதிலா பாலிஸ்டரை மாத்துறாங்க. காட்டன் விலை என்ன, பாலிஸ்டர் விலை என்ன, அதுல மட்டுமே 300 கோடி ரூபாய் ஊழல். காட்டனை எடுத்துட்டு பாலிஸ்டர். அந்த வேட்டியை 5-6 வேட்டி எடுத்து நம்ம சோதனை பண்ணோம். அந்த சோதனையில் 78% பாலிஸ்டர் இருக்கு, 100% காட்டன் இருக்க வேண்டிய இடத்துல 300 கோடி ரூபாய் மொத்தமா ஊழல். டிவிஎஸ்சிக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். முதல் முறையாக டிவிஎஸ்சி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன், லஞ்ச ஒழிப்பு அதிகாரி பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்துக்குள்ள வந்து என்னைய அலுவலகத்தில் கேள்வி கேட்டாங்க. எங்க போய் வேட்டி வாங்கினீங்க, நீங்க வேட்டி வாங்கினீங்களா, இவர்கிட்ட வாங்கினீங்களா, அந்த வேட்டி எப்படி சோதனை பண்ணீங்க? நாங்கள் வாங்க ஏதாங்க வேட்டி இப்படி சொல்லுவீங்கன்னா 3 இடத்துல வேட்டி வாங்கி 3 சோதனை 3 லேப்ல பண்ணியிருக்கிறேன். எல்லாத்தையும் வீடியோகிராஃப் எடுத்திருக்கிறேன், கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்கிறேன், ஆக்ஷன் எடுங்க ஐயான். இந்த ஆண்டு எவ்வளவு டெக்னிக்கல் ஆளுங்க பாருங்க. இந்த ஆண்டு கொள்முதல் கொள்கையே மாத்தி வார்ப்புல 65% பாலிஸ்டர் அலோடுன்னு இவங்களே மாத்தி இருக்கிறாங்க. போன ஆண்டு 100% காட்டன் இருக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் 60. அதனால காந்தி அவர்களே, ஈரோட்டில் உங்க பினாமி செஞ்ச பேரோட எனக்கு தெரியும், யாரு செஞ்சாங்கிறதும் தெரியும். 91 கள்ளச்சாராயம் காட்சி குண்டாஸ் வழக்கிலே உள்ளே சென்றவர் நீங்க. காந்தின்னு பேர் வச்சுக்கிட்டு எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம். தமிழகத்திலே நேர்மை என்ன. அண்ணன் பெரிய கருப்பன் அவர்கள், நாம் ஒரு அறிக்கை கொடுக்கிறோம். அண்ணே, பயிர்க்கடன் தள்ளுபடி 12,110 கோடி ரூபாய் தள்ளுபடி பண்றேன்னு சொன்னீங்களே, பண்ணலையே. நான் பெரிய கருப்பன் அவர்கள் பதில் அறிக்கை அமைச்சர் கொடுக்கிறாரு, நைட்டு 11:55 கொடுக்கிறார். அடுத்து நான் சொன்னேன், திமுக ஆட்சியில் பொழுது விடியாதுன்னு அமைச்சருக்கே தெரியமாட்டிருக்கு, அதான் நள்ளிரவில் அறிக்கை கொடுக்கிறார். 11:55 பதில் அறிக்கை. அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்களே, நீங்க எவ்வளவு பெரிய ஃப்ராடு பண்றீங்கன்னா, 12,110 கோடியில இன்னும் 3000 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட நீங்க என்ன பயிர்க்கடன் தள்ளுபடியே பண்ணல. புதிதாக 16,000 கோடி வந்துருச்சு. ஒரு துறையும் தில்லுமுள்ளு செய்து 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 மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார். இதுல முதலமைச்சர் இருட்டு கடைக்கு போறார், திருநெல்வேலிக்கு. இருட்டு கடைக்கு அல்வா எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அந்த அல்வா கொடுக்குற அம்மாவோட முகத்தை பார்க்கணும். 3.5 வருஷமா உங்கள்கிட்ட அல்வா வாங்குறேன், ஒரு அல்வா தான் என்னால கொடுக்க முடிஞ்சது. பயிர்க்கடன் அல்வா, கல்வி கடன் அல்வா, பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்போம் அல்வா, ஓய்வூதியம் உயர்வு அல்வா, தற்கால பணியில் இருந்தீங்கன்னா நிரந்தர பணி அல்வா, செவிலியருக்கு இது அல்வா. மொத்தமாக அல்வா கடை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள், மத்திய அரசு நாம அல்வா கொடுக்குறோன்னு சொல்றீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு திராணி இருக்கும். அதனால அன்பு முதலமைச்சர் அவர்களே, இன்னும் 1 வருஷம் உங்களுக்கு இருக்கு. 1 ஆண்டு காலம் சரியா எழுதி வச்சுக்கங்க, 365 நாள்.
எப்போ நீங்கள் மதுரைக்கு போய் ஜல்லிக்கட்டை பார்க்கும்போது மூர்த்தி அவரை பார்க்கணும். இன்பநிதி கூட 4 நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. இன்பநிதிக்கு அந்த வியூ அந்த மாடுக்கு அப்படியே தெரிய மாட்டேதாமா. உடனே அந்த மூர்த்தியோட ஒரு அம்மாவை பார்த்து, யாருமா இந்த அம்மா, நீ எதிரிமா அப்படி, அந்த அம்மா தான் கலெக்டருங்கிறாங்க. யாரா இருந்தா எந்திரியில். இன்பநிதி அவருக்கு தெரியாத ஒரு மாட்டை பார்த்து என்னையா நம்ம ஆட்சி நடத்துகிறோம். இது எல்லாம் தமிழகத்தில் மக்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம். கலெக்டர் அம்மா அப்படியே சைலண்டாக எந்திரிச்சு அப்படி 2 சேர் தள்ளி உட்கார்றாங்க. மூர்த்தி சொல்கிறார், எல்லாம் வாங்க வாங்க தம்பிகள்லாம் வாங்க, தம்பிகள்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ரோல் உட்காந்துலாம் பாருங்க. நீ போய் அப்படி மாட்டை பார்க்கலின்னா அந்த மாடு வெளியே வராது, அந்த மாடு ஜல்லிக்கட்டு பண்ணாது. பாருங்க, தள்ள விதி. இவர்களுடைய கொடூரத்தை தாண்டி இந்த குஞ்சு கோழின்னு சொல்லுவோம். நீ குஞ்சு கோழியினுடைய கொடூரத்தையும் பார்க்க வேண்டிய நிலைமை நமக்கு. 2ஆம் தலைமுறை 3ஆம் தலைமுறை எல்லாம் வளர்த்து விட்டு மோடிக்கு பாடம் எடுக்கின்றார் ஜனநாயகம்னா என்னன்னு. கிளை தலைவரை மேடையில் அழைத்து கௌரவம் கொடுத்து இந்த கட்சியில் அப்புறம் தாங்க கூட்டமே நடத்துவோம். அது இந்த கட்சியினுடைய ஜனநாயகம். மக்கள் கையை கொடுக்கும் பொழுது இந்த பாக்கெட்டில் சானிடைசர் எடுத்து இந்த கையில் தொடச்சிக்கிட்டு, முதலமைச்சர் அவர்களே பாக்கெட்டில் கையை விடுறீங்க, அதுக்கு தானே பேண்டே போட்டிருக்கிறீங்க. அதுபோல தான் இங்கே பாரதிய ஜனதா கட்சியில் யாரும் கிடையாது. கடைசியாக இன்னைக்கு ஒரு அறிவிப்பையும் சொல்கிறோம். தமிழ்நாட்டில் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படிங்கிறத இன்னைக்கு நாங்கள் சொல்கிறோம். அக்கா தமிழிசை அவர்கள் தலைமையில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ஒரு குழு நம்ம போட போகிறோம். அந்த குழு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் எல்லாம் சந்தித்து, அங்கே நம்முடைய மக்கள் நலத்திட்டங்கள் என்னெல்லாம் செய்யறாமோ அதை பார்த்துட்டு வந்து தமிழகத்திலே 2026 தேர்தல் அறிக்கையை தயாரிப்பாங்க. பெண்களை நல்லா கேட்டுக்குங்க தாய்மார்களே, டெல்லியில் 2500, இங்கே அதை தாண்டி செல்ல இருக்கின்றோம். அதை தாண்டி எங்களால் செய்ய முடியும். அசாமில், மத்திய பிரதேசில், மகாராஷ்டிராவில் அனைத்து இடத்திலும் ஏழை மக்களுக்கு ஆதரவாக பாரதிய ஜனதா கட்சி நிற்குது. தயவு செஞ்சு இந்த 1000 ரூபாய் தூக்கிட்டு எங்கள் பக்கத்தில் வந்துடாதீங்க. மற்ற மாநிலத்திலே பாரதிய ஜனதா கட்சி தாய்மார்களுக்கு, மகளிருக்கு, சகோதரிகளுக்கு மகாராஷ்டிராவில் 2100, டெல்லியில் 2500. அக்கா அவர்கள் குழு எல்லா மாநிலத்திற்கும் சென்று வந்த பிறகு இந்தியாவிலே தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி அதிகமாக பெண்கள் தாய்மார்களுக்கு மாதம் மாதம் உதவித்தொகை கொடுப்பது தமிழகத்தில் தான் அதிகம் என்பதை எங்களுடைய தேர்தல் வாக்குறுதியாக மக்களுக்கு நாம் கொடுக்கணும். இந்த 1000 ரூபா, அதை 200 ரூபா ஏத்துறேன், 300 ரூபா ஏத்துறேன், இந்த பக்கம் வந்துடாது. உங்கள் முல்லை எடுத்து உங்கள் முல்லை எப்படி எடுத்து எறிவது என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு தெரியும். மக்களோடு மக்களாக 2026 தேர்தல் களத்தில் நிற்போம். இந்தியாவில் எங்கெல்லாம் மூளை முடுக்கெல்லாம் மக்களுக்கு எந்த மாதிரி திட்டத்தை எல்லாம் கொண்டு வந்திருக்கின்றோமோ வளர்ச்சி திட்டத்தோடு தமிழகத்திற்கு அதையும் கொண்டு வரப்போகின்றோம். எங்கள் தேர்தல் அறிக்கையோடு போட்டி போட்டு தைரியம் இருந்தால் வெற்றி பெற்று காட்டுங்கள் 2026 தேர்தலில். காரணம், இது மோடியின் கேரண்டி. சொன்னார்னா அது செய்வாருங்க. எல்லா மாநிலத்திலும் சொல்லி இருக்கின்றார், தமிழகத்திலும் சொல்ல போகின்றார். தமிழகத்திலும் நம்முடைய ஆட்சி செய்து காட்ட போகிறது. வளர்ச்சியும் வேணுங்க, ஏழை மக்களையும் கையோடு அழைச்சிட்டு போகணும். 90 லட்சம் பேர் தான் வரி கட்டுறாங்க. இன்னும் கோடிக்கணக்கான மக்களை வரி கட்ட வேண்டும் என்றால் அவர்களை உயர்த்த வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. எல்லாம் கலந்த ஒரு ஆட்சி 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்திற்கு நாம் கொண்டு வருவோம். எல்லா மக்களுக்குமான ஆட்சியாக அது இருக்கும். அதற்கு நாம் செய்ய வேண்டியது கடுமையான களப்பணியை நாம் செய்தால் போதுங்கய்யா. மக்கள் தானாக மோடியின் பக்கம் வந்து விடுவார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி நிச்சயமாக தமிழகத்திலே உறுதியாக மலரும். அக்கா சொல்வதை போல தாமரை மலர்ந்தே தீரும் 2026 தமிழகத்தில். பொறுமையாக இந்த நிகழ்வுக்கு வந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய எல்லா அன்பு நண்பர்களுக்கு கூட என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை, வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி.